தக்காளி இது மிகவும் குளிர்ச்சியான பழம். தக்காளி அசைவ உணவுகளிலும் சரி, சைவ உணவுகளிலும் சரி அதிகளவு பயன்படக்கூடியது. குறிப்பாக தக்காளி சாம்பார், ரசம், சட்டினி போன்ற உணவில் அதிக இடம் பெற்றிருக்கும். இத்தகைய தக்காளி உடல் ஆரோக்கியத்திற்கும் சரும அழகிற்கும் பெரிதும் உதவுகிறது. தக்காளியின் நன்மைகள், தக்காளி பழத்தின் மகத்துவம், மருத்துவ குணங்கள், சரும அழகு குறிப்புகளையும் இப்பொழுது நாம் இந்த பகுதியில் பார்ப்போம். தக்காளியின் மருத்துவ பயன்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம். வைட்டமின் ஏ, வைட்டமின் சி அதிகமாக உள்ளது மற்றும் இவற்றில் கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, வைட்டமின் பி மற்றும் மாவுச்சத்து ஆகியவை போதுமான அளவு அதில் உள்ளது. தக்காளியில் மாவுச்சத்து குறைவாக உள்ளதால் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம். தக்காளியை நாம் தினமும் அதிகமாக சாப்பிடுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கலாம். வெயிலில் வெளியே சென்று வந்ததும் தக்காளியை ஒரு துண்டு எடுத்து முகத்தில் மசாஜ் செய்தால் முகத்தில் உள்ள கருமை நீங்கும் மற்றும் முகம் மிகவும் மென்மையாக இருக்கும். நமது உடல் வறட்சி அடையாமல் பார்த்துக்கொள்ள தினமும் அதிக அளவு தக்காளியை உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஆண்கள் தினமும் தக்காளியை சாப்பிட்டு வந்தால் 20% புரோஸ்டேட் நோய் வரும் அபாயத்தை குறைக்கலாம். தினமும் தக்காளி சாற்றின் முகத்தினை மசாஜ் செய்து வந்தால் முகத்தில் ஏற்படும் பருக்கள் மற்றும் தழும்புகள் மறையும். வைட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து இவற்றில் சமமாக உள்ளதால் இரத்த சோகையை குணப்படுத்துகிறது. தக்காளி சிறுநீரை நன்கு வெளியேற்றுவதுடன் கிருமிகள் அண்டாமல் தடுக்கும் மற்றும் இரத்த சோகை, கல்லீரல் கோளாறு மற்றும் பிரச்சனைகளுக்கு மருந்தாகும். தினமும் ஒரு தக்காளியை பச்சையாக சாப்பிட்டு வந்தால் உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். தக்காளியில் உள்ள பீட்டா கரோடின் பார்வை கோளாறுகளை தடுத்து ஆரோக்கியமான பார்வையை தருகிறது. கைகளில் ஏதேனும் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டால் உடனே பச்சை தக்காளியை வெட்டுப்பட்ட காயத்தில் வைத்தால் ஆன்டிசெப்டிக்கான இடத்தில் அது செயல்படும். தக்காளியில் உள்ள இரும்பு சத்து எளிதில் ஜீரணமாகிறது. அது மட்டும் இல்லாமல் முழுமையாக உடலில் கலந்து விடுகிறது. இப்பொழுது நாம் தக்காளியின் அழகு குறிப்புகளை பற்றி பார்க்கலாம். பொதுவாக சிலருக்கு அதிகமாக முகத்தில் எண்ணெய் வடிந்தபடி இருக்கும். அவ்வாறு முகத்தில் எண்ணெய் வடிந்தபடி இருப்பவர்கள் தினமும் ஒரு தக்காளியை துண்டுகளாக நன்றாக அரைத்து விழுதாக எடுத்து முகத்தில் போட்டு அரை மணி நேரம் கழித்து முகத்தை கழுவினால் முகம் பளபளப்பாக இருக்கும். முகத்தில் எண்ணெய் வடிதலை கட்டுப்படுத்தும். தக்காளியின் தோல் மற்றும் விதையை நீக்கி கூழாக்குங்கள். ஒரு தேக்கரண்டி ஆலிவ் எண்ணெயை முகத்தில் தடவுங்கள். அதன் மேல் அந்த கூழாக்கிய தக்காளியை முகத்தில் நன்றாக தடவி 10 நிமிடம் கழித்து முகத்தை கழுவுங்கள். இவ்வாறு வாரத்தில் 2 முறை செய்து வந்தால் ஒட்டிய கன்னங்கள் கொழு கொழுவென்று இருக்கும். தக்காளி விழுது மற்றும் பாதாம் விழுது இரண்டையும் அரை தேக்கரண்டி எடுத்து கலந்து முகத்தில் 1 நாள் விட்டு 1 நாள் என்று மசாஜ் செய்து வந்த முகத்தில் ஏற்படும் சுருக்கங்கள் மறையும். ஒரு தேக்கரண்டி உருளைக்கிழங்கு சாறு மற்றும் அரை தேக்கரண்டி தக்காளி விழுது இரண்டையும் ஒன்றாக கலந்து முகத்தில் தேய்த்து வந்தால் முகத்தில் ஏற்படும் கரும்புள்ளிகள் மறையும் மற்றும் முகம் பளபளப்புவென்று இருக்கும். உங்கள் சருமம் மிருதுத்தன்மை இழந்து விட்டதா? அப்படியென்றால் தினமும் தக்காளி விழுதுடன் சிறிது தயிர் சேர்த்து முகத்தில் தடவி அரை மணி நேரம் கழித்து முகத்தை குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும். இவ்வாறு செய்வதால் முகம் மிருதுவாக இருக்கும். தக்காளியுடன் கொஞ்சம் ரவையை சேர்த்து முகத்தில் தடவ முகம் மிகவும் அழகு பெறும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்ததென்றால் லைக் செய்யவும். இந்த தகவல் உங்களுக்கு மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கும் பயன்பெற ஷேர் செய்யுங்கள். இந்த தகவலை போல்